அகம் 22. இருவரும் நடந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருக்க, பாருவிற்கு தான் என்ன பேசுவதென்று தெரியாமல் அமைதியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். "என்னடி எதுவுமே பேச மாட்டேங்கிற? அமைதியா வர? ஆச்சரியமா இருக்கு" என சாதாரணமாக சாது கேட்க, அவளை பார்த்து பாருவுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. "ஏண்டி அப்படி பாக்குற?" என மீண்டும் சாது கேட்க, அவளோ, "இல்லடி, இவ்ளோ கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு நீ சாதாரணமா சிரிக்கிற. நிஜமாவே நீ கிரேட் டி" என பாரு கூற, சாதுவோ புன்னகைத்தபடி, "மொத்தமா எவ்ளோ அழணுமோ அழுது முடிச்சிட்டேன்டி. இதுக்கு மேல அழ எனக்கு தெம்பு இல்ல, கண்ணீரும் இல்ல. அவ்வளவுதான் என் வாழ்க்கை. இப்படியே கதை எழுதிட்டோம், கனவு கண்டுட்டோம், வாழ்க்கைய ஓட்டிருவேன்" என கூற, பாருவின் முகம் சுருங்கியது. "இல்ல சாது, அப்படி சொல்லாத. விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே நான் என் அப்பா அம்மா கூட வளருற பாக்கியத்தை இழந்தவ. பாட்டி நல்லா பாத்துக்கறாங்க தான், இல்லன்னு சொல்லல. ஆனாலும் அப்பப்ப அப்பா அம்மா ஞாபகம் வரும். ஆனா என்னைக்கு எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதோ, அதுக்கு அப்புறம்ல இருந்து எனக்கு என் அப்பா அம்மா ஞாபகம் வரதில்ல. காரணம் நீ என் மேல காட்டுற அன்பு. உன் அப்பா அம்மா என்னையும் அவங்க பிள்ளையா நினைச்சு காட்டுற அன்பு. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அப்படிப்பட்ட உனக்கு ஒரு பிரச்சனைன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்குடி. உன் வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும். உன் மனசுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும். அப்படி மட்டும் நடக்கலனா, அந்த கடவுள நான் சும்மா விடமாட்டேன். என் வாழ்க்கையில நான் முக்கியமா நினைக்கிற 3 பேர்ல ஒருத்தியான நீ நிம்மதி இல்லாம இருக்கிறதையெல்லாம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது" என பாரு மிகவும் உணர்ச்சிகரமாக பேச, சாதுவோ அவளை நினைத்து பெருமைப்பட்டாள். பிறகு அவளிடம், "அது சரி, வாழ்க்கையில 3 பேர் முக்கியம்னு சொன்னியே, யாரெல்லாம்? ஒண்ணு நான், இன்னொன்னு உன் பாட்டி, இன்னொன்னு யாரு?" என சாது கேட்க, அவளோ, "ஆஹா, எமோஷனலா பேசுறேன்னு நினைச்சு எக்கு தப்பா பேசிட்டேனே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது" என திரு திருவென முழிக்க, சாதுவோ, "என்னடி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம முழிக்கிற" என கேட்க, பாருவோ, "வேற வழியே இல்ல, கேவலமா சமாளிச்சுதான் ஆகணும்" என நினைத்துவிட்டு, அது அது வந்து ஆ உன் அப்பா அம்மாவ தான் 3வது முக்கியமான ஆளுன்னு சொன்னேன்" என கூற, சாதுவோ, "ஏன் அப்பா அம்மாவா? சரி, அப்படியேனாலும் அப்பா அம்மா தனித்தனியா 2 பேரு. அப்ப உன் வாழ்க்கையில 4 முக்கியமான ஆளுன்னு தானே சொல்லணும்" என விடாமல் துருவி துருவி கேட்க, பாருவோ, அது அப்பா அம்மா வேற வேறயா என்ன? ஈருடல் ஓர் உயிர் தானடி. அதான் சேர்த்து சொன்னேன். நீ சும்மா சும்மா கேள்வி கேக்குற. எமோஷனலா பேசும்போது ஃபீல் மட்டும் தான் பண்ணணும். ஆராயக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? என கேட்க, சாதுவும் அவள் கூறியதை நம்பி சிரித்து விட்டாள். அப்பாடா, சமாளிச்சாச்சு. உண்மை தெரியும் போது ஊம குத்து குத்த போறா. கடவுளே, நீதான் காப்பாத்தணும் என மனதினுள் வேண்டிக் கொண்டாள். அங்கே ஹோட்டலுக்கு சாப்பிட சென்ற இசையும் கவினும் பேசிக்கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது இசை வேண்டுமென்றே, "மச்சான் சாரிடா" என கூற, கவினோ, "ஏன் மச்சான் திடீர்னு சாரி கேக்குற" என புரியாமல் கேட்க, இசையோ, "இல்ல, நீயே ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்க. நான் அந்த விஷயத்த மறந்து நான் பாட்டுக்கு என் தங்கச்சிய கட்டி கொடுப்பேன், அது இதுன்னு விளையாட்டுத்தனமா பேசிட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு" என சம்பந்தம் இல்லாமல் கூற, கவினோ, "இவன் ஏன் சுத்தி சுத்தி அங்கேயே வந்து நிக்கிறான்? பயபுள்ள என் வாய கிளறாம விடமாட்டான் போலயே. இவன்கிட்ட என் லவ்வ பத்தி சொன்னா முனிமா என்ன சும்மா விடமாட்டா. நான் அவளை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன்" என மனதில் நினைத்து கொண்டிருக்க, இசையோ, "நாளுக்கு நாள் இவன் மேல எனக்கு டவுட் கூடிக்கிட்டே போகுது. என் தங்கச்சின்னு பேச்ச ஆரம்பிச்சா மட்டும் இவன் சைலண்ட் ஆகிர்றான். உண்மைய சொன்னா நான் என்ன இவனை கடிச்சா முழுங்கிட போறேன்" என நினைக்க, கவினோ, "அதெல்லாம் பரவாயில்ல மச்சான். நீயே விளையாட்டுக்கு தானே சொல்ற. சரிடா, அம்மா கிட்ட சந்தான பாரதி சார் சான்ஸ் கிடைச்சத பத்தி சொன்னியா" என அவன் கவனத்தை திருப்பும் பொருட்டு கேட்க, அவனோ, "ஹே ஆமாண்டா, சொல்ல மறந்துட்டேன். இரு, நான் கால் பண்றேன்" என கூறிக்கொண்டு கால் செய்தான். அட்டன் செய்தவர், "டேய் கண்ணா, எப்படிடா இருக்க? எத்தனை தடவை உனக்கு கால் பண்றது? நான் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. நீயும் பண்ண மாட்டேங்கிற. போட்டியில ஜெயிக்கலன்னு சோகமா இருக்கியா? கவலைப்படாத கண்ணா" என அவர் பாட்டுக்கு பொரிந்து தள்ள, இசையோ, "அம்மா அம்மா, கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுங்க. என்ன பேச விடாம நீங்களே எல்லாம் முடிச்சிருவீங்க போல" என இவன் சிரித்தபடி கூற, "ஆமா பின்ன, நீ பாட்டுக்கு திடீர்னு பிஸியா இருக்கன்னு பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிருவ. அதுக்குதான் கடகடன்னு பேசுறேன்" என அவர் கோபமாக கூறுவது போல் கூற, இசையோ, "சாரிம்மா, கொஞ்சம் ப்ரோக்ராம் பிஸில இருந்தேன். அதான் சரியா பேச முடியல. இனிமே ஒழுங்கா பேசுறேன். அப்புறம் ஒரு குட் நியூஸ்மா" என கூற, "என்னடா குட் நியூஸ்?
என் மருமக உன் லவ்வ அக்செப்ட் பண்ணிட்டாளா? என கேட்க அவனோ, ஐயோ அம்மா, ஏம்மா நீங்க வேற? உங்க மருமக கிட்ட நான் இன்னும் மறுபடியும் பேசக்கூட இல்ல. அத விடுங்க, நான் சொல்ல வந்த விஷயம் வேற. எனக்கு சிங்கர் சந்தான பாரதி சார் கூட சேர்ந்து ஆல்பம் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குமா? என கூற அவரோ, நிஜமாவாடா சொல்ற? ரொம்ப சந்தோஷம். திடீர்னு எப்படிடா? என கேட்க நடந்த அனைத்தையும் கூறி முடித்தான். ஓ சரிடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இத விட எனக்கு சந்தோஷம் தர்றது என் மருமக கிட்ட நீ பேசுறது தான். ஆள் யாருன்னு கூட சொல்ல மாட்டேங்கிற. இல்லனா நானாவது ஏதாவது வழி சொல்லுவேன். என அவர் கூற இவனோ, நீதன நேரா தட்டு தாம்பூலத்தை எடுத்துக்கிட்டு போய் பொண்ணு கேட்டுருவ. அதான் சொல்லாம இருக்கேன். எனக்கு அவ சம்மதம் தான் முதல்ல வேணும். விடு, அது போக போக பாத்துக்கலாம். சரிம்மா, நீ அப்பா கிட்ட எனக்கு சான்ஸ் கிடைச்ச விஷயத்த சொல்லிரு. என அவன் கூற, அப்பா பக்கத்துல தான் இருக்காரு. நீயே சொல்லு. என மொபைலை அவரிடம் கொடுக்க, அவரிடம் நடந்த விஷயத்தை கூற அவரோ, ஓ சரி சரி நல்லது. இத என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் 2 வருஷம் முன்னாடியே இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பேன். நீ இவ்ளோ கஷ்டப்படணும்னு அவசியமே இல்ல. என அவர் சற்று எரிச்சல் குரலில் கூற அவனோ, உங்க செல்வாக்குல நான் முன்னேறணும்னு நான் நினைச்சதே இல்ல. என் திறமைக்கு கிடைக்கிற அங்கீகாரம் தான் எனக்கு வேணும். நான் வைக்கிறேன். என கூறியவன் கோபமாக காலை கட் செய்தான். பாருடா இவர, எப்ப பார்த்தாலும் அவருக்கு அவரோட செல்வாக்கு தான் முக்கியம். என்னோட திறமை அவருக்கு புரியவே புரியாது. கடுப்பாகுதுடா. என இசை சற்று எரிச்சலோடு கூற கவினோ, விடு மச்சான். ஆமாடா, இதுக்கே உங்க அப்பா இப்படி பேசுறாரே, நாளைக்கு உன் ஆள பத்தி சொன்னா எப்படி சம்மதிப்பாரு? உன் ஆளு மிடில் கிளாஸ்னு சொல்லி வேணாம்னு சொல்லுவாரு. இப்ப என்னடா பண்ணுவ? என கவின் கேட்க, அதுக்கு தான் எங்க அம்மா இருக்காங்களே. எங்க அம்மா மட்டும் போதும் எங்க அப்பாவ சமாளிக்க. எங்க அம்மா தான் வார்த்தைக்கு வார்த்தை என் மருமக மருமகன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. என கூற, அட இவர் அல்லவோ மாமியார்? என கூற இசையும் சிரித்துக் கொண்டான். அவ்வாறே 2 நாட்கள் கடந்தது. சாதுவுக்கோ இசையின் நினைவுகள் பாடாய் படுத்தியது. அதுவும் அவன் இன்னும் அவளை காதலிக்கிறான் என்று தெரிந்த பின்பு அது சாதுவின் மனதை மிகவும் பாதித்தது. தமிழ் என்னையே இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறது சரியில்ல. என்ன காதலிச்சதுக்கு அவனுக்கு கிடைச்ச தண்டனையா இது? என் வாழ்க்கை தான் கேள்விக்குறியா நிக்குது. இதுல அவன் வாழ்க்கையும் சேர்த்து கேள்விக்குறியாக்க நான் விரும்பல. எப்படியாச்சும் அவன்கிட்ட பேசி எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்னு சொல்லணும். வீணா என்ன நினைச்சு உன் டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லணும். பாவம் தான் கஷ்டப்படுவான். ஆனா வேற வழி இல்ல. பேசாம அவன நேர்ல சந்திச்சு பேசுவோமா? ஆமா, அப்படியே பண்ணலாம். இதுதான் அவன நான் கடைசியா சந்திக்கிறதா இருக்கணும். அதுதான் அவனுக்கு நல்லது. என நினைத்தவள் எவ்வாறு சென்னை சென்று அவனை சந்திக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். பொழுது தொலைக்காட்சியில் சென்னையில் நாளை முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் மாபெரும் புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கிறது என செய்தி ஓடிக்கொண்டிருக்க அதனை கேட்டவளுக்கு மூளையில் பல்ப் எரிந்தது. ஐடியா! இத சாக்கா வச்சு எப்படியாச்சும் வீட்ல கேட்டு சென்னை போறோம். இஷ்டப்பட்ட புக்க வாங்குறோம். அப்படியே தமிழ மீட் பண்ணி முடிவா அவன்கிட்ட சொல்லிட்டு அப்படியே அவன என் கண்ணுல திகட்ட திகட்ட நிறைச்சுக்கிட்டு வந்துடணும். என் வாழ்க்கை முழுக்க அதுவே எனக்கு போதுமானது என மனதில் நினைத்தவள் தன் அன்னையிடம் பேசினாள். அவரோ சமையலறையில் சமையல் செய்து கொண்டிருந்தார். மெதுவாக உள்ளே சென்றவள் அங்கு வைத்திருந்த வெங்காயத்தை அவர் கூறாமல் தானாக நறுக்க ஆரம்பித்தாள். அதனை சந்தேகமாக பார்த்த பத்மா, ரைட்டு, ஏதோ பிளான் பண்ணிட்டா என மனதில் நினைத்தவர் கண்டு கொள்ளாமல் நின்றார். மா, என்னம்மா பண்ற? என மெதுவாக பேச்சை ஆரம்பிக்க அவரோ, ஏரோப்ளேன் ஓட்டிக்கிட்டு இருக்கண்டி, வாயேன் ஒரு ரவுண்டு போலாம் என கேட்க அவளோ, வர வர உனக்கு ஹியூமர் சென்ஸ் அதிகமாயிட்டுமா, குறும்பு என அவர் கன்னத்தை பிடித்து கிள்ள அவரோ, சுண்டெலி எதுக்கு இப்போ ஸ்வெட்டரோட சுத்துதுன்னு தெரிஞ்சுக்கலாமா என கையை கட்டிக்கொண்டு கேட்க அவளோ அசடு வழிந்தபடி, என் அறிவாளி அம்மா, எப்படிம்மா இப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச என மெச்ச, அடியே அடியே நேரா விஷயத்துக்கு வரையா என கேட்க அவளோ, ஹிஹிஹி, அது ஒண்ணுமில்லம்மா, நாளை கழிச்சு நான் சென்னைக்கு போயிட்டு வரவா என கேட்க அவரோ, அடியே என்னடி பேசுற நீ? சென்னைக்கா? ஏதோ பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வரவான்னு கேக்குற மாதிரி கேக்குற. எதுக்கு அங்க என வேகமாக பொரிந்து தள்ள சாதுவோ, மா உடனே ஆரம்பிக்காத. புத்தக கண்காட்சி போட்டிருக்காங்கம்மா. நானும் நிறைய கதை புக் வாங்கணும்னு நினைச்சேன். அங்க போனா நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ்மா
என கெஞ்ச அவரோ, அடி போடி, சும்மா அங்க போறேன் இங்க போறேன்னு, போய் வேற வேலை இருந்தா பாரு என கூறிவிட, சாதுவோ கடுப்பாக சென்று தனது அறையில் அமர்ந்தாள். ச்சே, இந்த அம்மா விடமாட்டாங்க போலயே. இதுதான் சான்ஸ். இத மிஸ் பண்ணா அப்புறம் சொல்லிட்டு போக காரணமே இருக்காது. என்ன பண்ணலாம் என தீவிரமாக யோசிக்க, சரியாக அவளை காக்கும் ஆபத் பாந்தவளாய் பாரு வந்தாள். வந்தவள் யோசனையாக அமர்ந்திருந்த சாதுவை பார்த்து, அடியே, எந்த கோட்டையை பிடிக்க இவ்ளோ தீவிரமா யோசிக்கிற என கேட்க, சாதுவோ அவளிடம், பாரு, தமிழ மீட் பண்ணி பேசலாம்னு இருக்கேன் என கூறவும், பாருவுக்கோ எல்லையில்லா மகிழ்ச்சி. ஏ சாது, நிஜமாவாடி சொல்ற? செம்மடி, இப்பதான் கரெக்டா யோசிச்சிருக்க என சந்தோஷப்பட, சாதுவோ, ஆமாண்டி, அவனை பார்த்து இன்னும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்காத, எப்படியும் நான் உன்னை லவ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு முடிவா சொல்லிட்டு வந்துருவேன் என கூற, இவ்வளவு நேரம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரிந்த பாருவின் முகம் இப்பொழுது பீஸ் போன பல்பு மாதிரி ஆனது. என்ன சாது சொல்ற? ஆமாம் பாரு, நான் என் முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கேன். அவன் என்ன நினைச்சிட்டே இருக்கிறது சரியில்லை. அதான் நேர்ல பார்த்து பேசிடலாம்னு இருக்கேன் என கூற, பாருவோ, பரவாயில்ல, ஒருவேளை நேர்ல மீட் பண்ணா இவன் மனசு மாற வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் என நினைத்து, சரி, இப்போ வீட்ல என்ன சொல்லி சென்னை போறது என கேட்க, சாதுவோ, நாளையிலிருந்து புக் ஃபேர் போடுறாங்க. அத சாக்கா வச்சுதான் அம்மா கிட்ட கேட்டேன். ஆனா அம்மா விடல என சோகமாக கூற, பாருவோ, ஓ அப்படியா, இரு நான் வரேன் என கூறியவள் வேகமாக சமையலறைக்கு சென்றாள். எங்க போறா இவ என யோசித்தபடி சாது அமர்ந்திருந்தாள். 5 நிமிடத்தில் பாரு சாதுவின் அறைக்கு வந்தாள். என்னடி, எங்க போன என சாது கேட்க, பாருவோ, அக்கட சூடு மகளே என கூற, வாசலை சாது பார்க்க, பத்மாவோ உள்ளே வந்தார். சாது, நாளை கழிச்சு பஸ்ல போங்க, சரியா? ட்ரெயின் வேணாம். போனோமா, புக்க வாங்கனோமா, வந்தோமான்னு இருக்கணும். நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன் என கூறிவிட்டு வெளியே செல்ல, சாதுவோ பேந்த பேந்த விழித்தபடி, பாரு, என்னடி சொன்ன அம்மா கிட்ட? அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டு போறாங்க என கேட்க, பாருவோ, பாருவை நம்பினோர் கைவிடப்படார் என இல்லாத காலரை தூக்கிவிட்டபடி கூற, அடச்சி சொல்லி தொலை என சாது கேட்க, அதுவா, அது என கூற வர, வழக்கம் போல் பாருவின் அலைபேசி சினுங்கியது. முக்கியமான கால்டி, வந்து சொல்றேன் என கூறியவள் அலைபேசியை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு சென்று விட்டாள். கடவுளே, இவ போன் மட்டும் என் கையில கிடைச்சது, சுக்குநூறா உடைச்சிருவேன். முக்கியமான எதுவும் சொல்ல வரும்போதே கால் வரும் இவளுக்கு என அர்ச்சித்துவிட்டு அவளுக்காக காத்திருந்தாள். அகம் 23. இவ எங்க போனா? இன்னுமா கால் பேசிட்டு இருக்கா? பேசாம அம்மா கிட்டே போய் கேட்டுருவோமா என யோசிக்க, பிறகு வேணாம் வேணாம், என்ன சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கான்னு வேற தெரியல. நாம போய் ஏதாவது உளறி சொதப்பிடக்கூடாது. அடியே பாரு, எங்கடி போய் தொலைஞ்ச என மனதினுள் அர்ச்சித்துக் கொண்டிருக்க, சிறிது நேரத்திற்கு பிறகு பாட்டு பாடியபடி சிரித்து கொண்டே வந்தாள் பாரு. சாதுவோ அவளை முறைத்தபடி பார்க்க, ஏண்டி செல்லம் முறைக்கிற என அப்பாவியாக கேட்க, எரும மாடே, ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு போயிருவியா பிசாசு? சொல்லி தொலையேண்டி, அம்மாவை என்ன சொல்லி சமாளிச்ச என கேட்க, அவளோ, ஈ, சாரிடி செல்லம், அது வேற ஒண்ணும் இல்ல. நீ 2-3 நாளா ஸ்ட்ரெஸ்ல இருக்க, என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. அதனால கொஞ்சம் வெளியூருக்கு எங்கேயாவது ஃப்ரீயா போயிட்டு வந்தா உனக்கு கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னேன். அம்மாவும், ஆமாண்டி, நானும் கவனிச்சேன், 2 நாளா சோகமாவே இருந்தான்னு சொன்னாங்க. உடனே நான், ஆமா, அதான் சொல்றேன், நானும் அவளும் சென்னை போறோம், அவன் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், அப்படியே பேச்சு வாக்குல என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றேன்னு சொன்னேன். அம்மாவும், அப்படியா, அப்ப சரி, நீ அவ கூட போறல்ல, அதனால தைரியமா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, சிம்பிள் என கூற, சாதுவோ, அது சரி, எப்படியோ போக பெர்மிஷன் கிடைச்சிருச்சு, அது போதும் என கூற, பாருவும் சிரித்தாள். பிறகு இருவரும் சென்னை பயணத்திற்காக தயாராக ஆரம்பித்தனர். அங்கே இசைக்கு பாடகர் சந்தான பாரதி கால் செய்து எப்பொழுது ஆல்பம் வைத்துக் கொள்ளலாம் என தேதி குறிக்க நாளை வரும்படி கூறியிருந்தார். இசைக்கோ ஏக மகிழ்ச்சி. அவனின் கனவல்லவா கூடிய விரைவில் நிகழப்போகிறது. கடவுளே, என் வாழ்க்கையில எனக்கு 2 கனவுதான். ஒன்னு, நான் பாடகன் ஆகணும், இன்னொன்னு என் சனா எனக்கு கிடைக்கணும். ஒரு கனவு கூடிய சீக்கிரம் நடக்க போகுதுன்னு நம்புறேன். இன்னொரு கனவு என்ன ஆகுமோ தெரியல. கூடிய சீக்கிரம் நீங்க தான் ஏதாவது பண்ணணும் ப்ளீஸ்
என வேண்டிக் கொண்டிருக்க அவனின் அம்மா அவனுக்கு கால் செய்தார். அட்டன் செய்தவன், சொல்லுமா என்றான். டேய் கண்ணா, நாளை கழிச்சு நான் சென்னை வரேன்டா என கூற அவனோ, என்னம்மா திடீர்னு என கேட்க, அது சென்னையில ஏதோ புத்தக கண்காட்சி போடுறாங்களாம்டா. நானும் நிறைய புக்ஸ் வாங்கணும்னு நினைச்சேன். அங்க வந்தா நிறைய கிடைக்கும், அதான் நான் வரேன். என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோ, சரியா என கூற, இது வேறயா, சரி வாங்க. ஆனா எங்க தங்குவீங்க என கேட்க அவரோ, டேய் கவின் ரூம் தான் பெருசா இருக்குன்னு சொல்லிருக்கல, அங்கதான் வந்து தங்க போறேன் என கூறிக்கொண்டிருக்க அதே நேரம் இசையின் மொபைலுக்கு முகிலினி கால் செய்தாள். அவனும், மாமா ஒரு நிமிஷம், முகி கால் பண்றா, இரு கான்ஃபரன்ஸ் போடுறேன் என கூறியவன் அவள் காலையும் அட்டன் செய்து மூவரும் பேசும்படி கான்ஃபரன்ஸ் கால் கனெக்ட் செய்தான். அண்ணா என அவள் உற்சாகமாக கூற அதனை கேட்ட வள்ளியோ, ஓஹோ, உனக்கு அண்ணன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமான்ல, அவனுக்கு மட்டும்தான் கால் பண்ணி பேசுவல்ல, ஒரே ஊர்ல இருக்கோம்னு தான் பேரு, ஆனா வீட்டுக்கு ஒரு தடவை கூட வரமாட்ட, போ என் கூட பேசாத என கோபப்பட முகியோ, ஐயோ பெரியம்மா நீங்களும் இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்ல பெரியம்மா, எனக்கு சென்னையில ஒரு இடத்துல மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காங்க, அதான் அந்த இடத்த பத்தி அண்ணா கிட்ட விசாரிக்கலாம்னு பண்ணேன் என அவள் கூற இசையோ, ஓ இப்ப நீ பாசமா என்கிட்ட பேச பண்ணல அப்படிதானே என இவன் அடுத்து கோபப்பட அவளோ, ஆஹா, அம்மைக்கும் புள்ளைக்கும் நடுவுல வந்து மாட்டிக்கிட்டேனே, 2 பேர் மேலயும் எனக்கு பாசம் அதிகம்தான், போதுமா என அவள் கேட்க இசையோ சிரித்தபடி, சரி சரி நம்புறேன். ஆமா, உனக்கு எந்த இடத்துல கேம்ப் போட்டிருக்காங்க என கேட்க அவளும் இடத்தை கூற அவனோ, அட என் ரூமுக்கு பக்கத்துலதான் இருக்கு என கூற அதனை கேட்ட வள்ளியோ, இப்ப சூப்பரு, நானும் நாளை கழிச்சு வரேன், நீயும் வா முகி, ஒன்னா என்ஜாய் பண்ணலாம் என கூற முகியோ, இல்ல பெரியம்மா, அங்க அண்ணா கூட அவன் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, நான் எப்படி தங்க முடியும், நான் ஹோட்டல்ல தங்கிக்கிறேன், பப்பா வந்து பாத்துக்கிறேன் என முகி கூற இசையோ, ஒருவேளை கவின் லவ் பண்ற பொண்ணு முகியா இருந்தா அவங்க 2 பேரும் மீட் பண்ண இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். எவ்வளவோ எனக்காக என் மச்சான் பண்ணிருக்கான், இது கூட அவனுக்கு செய்யலனா எப்படி என நினைத்தவன், இல்ல முகி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பெரிய வீடுதான் அது, 3 ரூம் இருக்கு, அங்கேயே தங்கிக்கோ என இசை கூற வள்ளியும், ஆமா முகி, அவன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல பையன்தான், உனக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது என கூற அவளோ, அந்த மாதிரி நினைச்சு சொல்லல, சரி ஓகே நான் அங்கேயே தங்கிக்கிறேன் என கூற வள்ளியோ, இப்ப சரி நாம ஒன்னாவே சென்னை போலாம், உனக்கும் சேர்த்து நானே டிக்கெட் புக் பண்ணிடுறேன், சரியா என கூற அவளும் சரி என பிறகு பொதுவாக பேசிவிட்டு காலை கட் செய்தனர். பேசி முடித்தவன் கவினிடம், டேய் மச்சான், அம்மாவும் தங்கச்சியும் சென்னை வராங்க, நம்ம வீட்லயே தங்கிக்கிறேன்னு சொல்றாங்க, உனக்கு ஓகேவாடா என கேட்க அவனோ சற்று அதிர்ந்து விட்டு, அம்மா தங்கறதுல பிரச்சனை இல்ல, ஆனா உன் தங்கச்சியும் நம்ம வீட்லயா என சற்று தயங்கி கேட்க இசையோ, ஆமாண்டா, ஏன் உனக்கு இஷ்டம் இல்லையா, சரிடா அவகிட்ட நான் சொல்லிடுறேன் என கூறியவன் மொபைலை எடுக்க போக கவினோ, இஷ்டம் இல்லன்னுலாம் இல்ல, அக்கம் பக்கத்துல எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் சொன்னேன், மத்தபடி ஒண்ணுமில்ல, பரவாயில்ல மச்சான், நம்ம வீடுதான் பெருசா இருக்கே, இங்கேயே தங்கிக்கட்டும் என கவின் கூற இசையோ, மவன இருடா, கூடிய சீக்கிரம் உன் விஷயத்த கண்டுபிடிக்கிறேன் என நினைத்தவன் அவனிடம், மச்சான் நீ எதனால உன் காதல பத்தி சொல்ல மாட்டேங்கறன்னு தெரியல, ஆனா ஏன் இன்னும் நீ உன் லவ்வரை மீட் பண்ணாம இருக்க, அதையாவது சொல்லேன் ப்ளீஸ் என இசை வெஞ்சுவது போல் கேட்க கவினோ, மச்சான் ராங் கால் மூலமா தான் அவ எனக்கு பழக்கம், அவளை நேர்ல பாக்காம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவளை நான் ராணி மாதிரி பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு முதல்ல நான் ராஜாவா இருக்கணும், ஆனா என்ன பாரு, என்கிட்ட இருக்கிறது இந்த வீட்டை தவிர ஒண்ணுமே இல்ல, ஒரு வேலை கூட ஒழுங்கா இல்ல, இன்னும் வர தேடிக்கிட்டு இருக்கேன், எப்போ எனக்கு ஒரு வேலை கிடைச்சு நான் நல்ல நிலைமையில இருக்கேனோ அதுக்கு அப்புறம் தான் அவளை சந்திக்கணும்னு வச்சிருக்கேன், இதுதான் காரணம், போதுமா என கவின் கூற இசையோ, செம மச்சான், ஆனா ஒருவேளை அதுக்கு முன்னாடியே உனக்கு அவளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா, அவதான் உன் ஆளுன்னு தெரிய வந்தா என்ன பண்ணுவ என கேட்க, அவகிட்ட நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், எனக்கும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டேன் என கூற இசையோ, சரி மச்சான் பாக்கலாம் என கூறியவன், கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்லது நடக்கணும் என நினைத்தவன் தன் பணியை கவனிக்க சென்றான். அவ்வாறே அந்நாள் கழிய மறுநாள் பாடகர் சந்தான பாரதியை சந்திக்க சென்றான் இசை.
இருவரும் கலந்தாலோசித்து ஒரு தேதியை முடிவு செய்தனர். ஓகே இசை, நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்றோம், ஓகேவா என கேட்க அவனும் டபுள் ஓகே என்றான். அப்பொழுது அவரின் பிஏ அவருக்கு கால் செய்தார். அட்டன் செய்தவர், சொல்லுங்க செந்தில், யாராவது கிடைச்சாங்களா என கேட்க அவரும் இல்லை என்க. சரி, விசாரிச்சு பாருங்க என கூறிய அவர் காலை கட் செய்துவிட்டு இசையிடம், அது ஒண்ணுமில்ல, என் பிஏ செந்தில் அவரோட சொந்த ஊர்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாராம். அதனால இனிமே என்கிட்ட வேலைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாரு. அதான் வேற பிஏ தேடிட்டு இருக்கோம். செந்தில் ரொம்ப நம்பிக்கையான ஆளு. அவரை மாதிரி யாராவது நல்ல நம்பிக்கையா வேணும், அதுதான் சொல்லிட்டு இருந்தாரு என அவர் கூற இசைக்கோ ஒரு யோசனை தோன்றியது. சார், நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என கேட்க அவரோ, கேளு இசை, அட்வான்ஸ் ஏதும் பணம் வேணுமா என கேட்க, ச்சே அதெல்லாம் இல்ல சார். பிஏக்கு ஆள் வேணும்னு கேட்டீங்கல்ல, என் ஃப்ரெண்டு கவின் ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கான். ரொம்ப நல்லவன். கண்டிப்பா உங்க நம்பிக்கைக்கு உரியவனா இருப்பான். அவனுக்கு இந்த வேலைய கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் என இசை தயங்கி தயங்கி கேட்க அவரோ, அன்னைக்கு உன் கூட ப்ரோக்ராம் வந்திருந்தானே அவன்தானே, நான் கூட அவனை பாராட்டுனேனே என கேட்க அவனோ, ஆமா சார், அவனேதான் என இசை கூற அவரும் சிந்தித்தார். ஆமா இசை, எனக்கும் அவன் மேல அன்னைக்கே ஒரு மரியாதை வந்துச்சு. சரி, ஓகே, அவனை என்ன வந்து பார்க்க சொல்லு என கூற இசையோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். என் வாழ்க்கையில எனக்கு நிறைய உதவி பண்றீங்க. ரொம்ப நன்றி சார். ஆனா நான் தான் அவனை ரெக்கமெண்ட் பண்ணேன்னு அவனுக்கு தெரிய வேணாம். அவன் ரெக்கமெண்ட் பண்ணி வரத்தா இருந்தா வேணாம்னு சொல்லிருவான் என கூற அவரோ, இந்த காலத்திலயும் உன்ன மாதிரியும் அவன மாதிரியும் நல்ல பசங்க இருக்கதான் செய்றீங்க. நான் அவன்கிட்ட ஏதும் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா என கூறி சிரித்தார். அவனும் நன்றி கூறிவிட்டு பிறகு கவினை உடனே போனில் அழைத்து வர சொல்ல அவனும் வந்தான். வெளியே இசை கவினுக்காக காத்திருக்க வந்தவன், என்ன மச்சான், எதுக்கு வர சொன்ன, எதுவும் பிரச்சனையா என பதற்றமாய் கேட்க இசையோ, சேச்ச பிரச்சனை எல்லாம் இல்லடா, திடீர்னு சார் உன்னை பத்தி விசாரிச்சாரு, பேசணும்னு சொன்னாரு, அதான் கூப்பிட்டேன் என கூற அவனோ யோசித்தபடி, என்ன விஷயம்டா, என்ன கூப்பிட்டிருக்காரு, எனக்கும் பாட்டுக்கும் 7ஆம் பொருத்தமாச்சேடா என கூற இசையோ, டேய், பாட்டு பாடலாம் கூப்பிட்டிருக்க வாய்ப்பில்ல, எதுக்குன்னு என்கிட்ட சொல்லல, நீ போய் என்னன்னு பேசிட்டு வந்து சொல்லு என அனுப்பிவிட கவினும் உள்ளே சென்றான். பேசி முடித்து வந்தவன் இசையை கட்டி அணைத்து கொண்டான். மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா என கண் கலங்க கூற இசையோ, என்ன மச்சான், சார் என்ன சொன்னாரு, எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் என ஒன்றும் தெரியாதது போல் கேட்க கவினோ, போடா, அவர் எல்லாம் சொல்லிட்டாரு என கூறியவன் நடந்ததை கூற ஆரம்பித்தான். மே கமின் சார் என கவின் கேட்க அவரும் எஸ் கமின் என அழைத்தார். வணக்கம் சார், என்கிட்ட பேசணும்னு சொன்னதா இசை சொன்னா என வேர்த்து விறுவிறுக்க கூற அவரோ, ஆமா, நான் தான் வர சொன்னேன், அதுக்கு எதுக்கு உனக்கு இப்படி வேர்க்குது என கேட்க அவனோ, இல்ல சார், எவ்வளவு பெரிய ஆளு நீங்க, நீங்க என்ன கூப்பிட்டிருக்கீங்களா, அதான் என்ன ஏதுன்னு ஒரு நர்வஸா இருக்கு என கூற அவரோ சிரித்தபடி, ஓ, இனிமே என் கூடயே தானே இருக்க போற, பழகிறோம் என கூற அவனோ புரியாமல் முழித்தான். என்ன சார் சொல்றீங்க, எனக்கு புரியல என கூற அவரோ, எனக்கு ஒரு பிஏ வேணும், அதுக்கு நீ சரியா இருப்பன்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன் என கூறவும் அவனோ, சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட வேலை பார்க்கணும்னு நினைக்கிறப்போ, ஆனா இது இசைதானே உங்ககிட்ட எனக்காக கேட்டான் என கேட்க அவரோ, பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்ட, அவன் சொல்ல வேணாம்னு சொன்னான், ஆனா உண்மைதான், உனக்காக அவன்தான் இந்த வேலைய கேட்டான். ஆனா நான் அவன் கேட்டதுக்காக மட்டும் கொடுக்கல, உன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் கூப்பிட்டேன். உனக்கு இந்த வேலைய உனக்காக மட்டும், உன்னை நம்பி மட்டுமே கொடுக்கலாம்னு இருக்கேன். உனக்கு ஓகே தானே என கேட்கவும் கவினுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வெளியே வந்தான். இவ்வாறு அவன் கூறி முடிக்க இசையோ, உன் வாழ்க்கையில கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரி கூடிய சீக்கிரம் வருவடா என கூற கவினோ, ஆமா மச்சான், எல்லாம் உன்னாலதான் என கூற அவனோ, இல்லவே இல்லடா, சார் சொன்னதை கேட்டதானே, அப்புறம் என்ன என இசை கேட்க கவினோ, இல்ல மச்சான், நீ ஃப்ரெண்டா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என கூறிக்கொண்டிருக்க இசையோ, மச்சான், பானிபூரி கடடா, வா சாப்பிடலாம் என கூறிவிட்டு வேகமாக செல்ல கவினோ, அட நன்னாரி பயலே, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு பானிபூரி கேக்குதா என தலையில் அடித்தவன் பிறகு, அது சரி, நம்ம ஃப்ரெண்டு நம்மள மாதிரி தானே இருப்பான்
என நினைத்து சிரித்துவிட்டு அவன் பின்னே சென்றான். அவ்வாறே 2 நாட்கள் கழிய ஒருபுறம் சாதுவும் பார்கவியும் மறுபுறம் வள்ளியும் முகிழினியும் சென்னை செல்ல ஆயத்தமாகி பேருந்து நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அகம் 24. நால்வருமே ஒரே பேருந்தில்தான் ஏறினர். சாதனாவிற்கும் பார்கவிக்கும் முகியையும் வள்ளியையும் தெரியாது. முகிக்கும் வள்ளிக்கும் சாது மற்றும் பாருவை தெரியாது. பேருந்தில் முதல் 2 இருக்கையில் சாதுவும் பாருவும் அமர, அவர்களுக்கு பின்னே இருக்கும் 2 இருக்கையில் முகியும் வள்ளியும் அமர்ந்திருந்தனர். பேருந்து புறப்பட்டது. பாருவோ சாதுவிடம், ஏ சாது, இசைக்கிட்ட இப்பவே கால் பண்ணி நீ வரன்னு சொல்ல வேண்டியதானே? ஒருவேளை அவன் பிஸி ஆயிட்டா என்ன பண்ண? நீ வேற உன் மொபைல் நம்பர் மாத்திட்ட. புது நம்பர்னு கண்டுக்காம விட்டுட்டா அப்புறம் போன விஷயம் நடக்காமயே ஊருக்கு திரும்பணும். அம்மா வேற லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என கேட்க, சாதுவோ, இல்லடி வேணாம், இப்பவே சொன்னா நான் லவ்வ சொல்லதான் வரேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நான் விஷயம் சொல்றப்ப அவனுக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிரும். லேட் ஆனாலும் பரவாயில்ல, அங்க போய் பொறுமையா அவன்கிட்ட பேசிக்கலாம் என கூற, பாருவும் சரி என்று கூறிவிட்டாள். அவளிடம் பேசி முடித்த சாதுவோ தனது கைப்பையில் இருந்த கல்லூரி காலத்தில் 1ஆம் ஆண்டில் நண்பர்களாக இருந்த நேரத்தில் சாதுவும் இசையும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்றை பார்த்து கொண்டிருந்தாள். அதனை கண்ட பாருவோ, அடியே இது என்னடி போட்டோ, எனக்கு தெரியாம எப்போ எடுத்த என கேட்க, சாதுவோ, அது சும்மா ஒரு நாள் ஃபர்ஸ்ட் இயர்ல சேகர் கேமரா கொண்டு வந்திருக்கான்னு போட்டோ எடுக்க வான்னு கூப்பிட்டான். நீ அந்த நேரம் மேம் கூப்பிட்டாங்கன்னு போயிட்ட. இப்ப ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா எடுத்ததுதான். ஆனா இப்ப என்னோட மனச அப்பப்ப லேசாக்குறது இந்த போட்டோ தான். இனிமே என் வாழ்க்கை முழுக்க எனக்கு இந்த போட்டோ தான் ஆதரவு. இது ஒண்ணு போதும் என அதனை ரசித்தபடி கூறிக்கொண்டிருக்க, அந்நேரம் பார்த்து ஜன்னல் வழியே காற்று பலமாக வீச, சாதுவின் கையிலிருந்த புகைப்படம் அவளுக்கு நேராக பின்னே அமர்ந்திருந்த முகிழினியின் முகத்தில் ஒட்டி கொண்டது. முகத்தில் ஒட்டிய பக்கம் பின்னே இருந்த வெற்று பகுதி. என்ன இது போட்டோ மாதிரி இருக்கு, எங்க இருந்து பறந்து வந்துச்சு என யோசித்தவாறே அதனை திருப்பி பார்க்க வர, அதற்குள் புகைப்படம் பறந்ததில் பதறிய சாதுவோ சட்டென எழுந்து, ஐயோ என் போட்டோ என கத்த, பிறகு முகியின் கையில் அதை பார்த்ததும் தான் மூச்சு வந்தது சாதுவிற்கு. திரும்பி பார்க்க வந்த முகியும் சாதுவின் கத்தலில் திகைத்து திருப்பாமலே வைத்திருந்தாள். சாதுவோ, தேங்க் காட் நீங்க பிடிச்சிட்டீங்க என சாது சந்தோஷப்பட, முகியோ, ஓ இது உங்க போட்டோவா என கேட்டாள். அவளும், ஆமாங்க என்னோடதுதான். அந்த போட்டோ மட்டும் வெளியே மிஸ் ஆகியிருந்தா ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பேன். தேங்க்ஸ் அ லாட் என கூற, முகியும் சிரித்தபடி, ஓ அப்படியா, இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ், முகத்துல ஒட்டிக்கிச்சு கையில பிடிச்சிட்டேன் அவ்வளவுதான் என கூறியபடி புகைப்படத்தை பார்க்காமலே திருப்பி கொடுத்து விட்டாள். பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும், அந்த படத்தில் இருப்பது அவளின் அண்ணன் இசை என்று. விதி பார்க்க விடவில்லை போலும். சாதுவின் பதற்றத்தை கண்ட வள்ளியோ, ஏமா ஜஸ்ட் ஒரு போட்டோக்காகவா இவ்ளோ பதறுற? இந்த போட்டோ தொலைஞ்சா வேற எடுத்துக்க போற, அவ்வளவுதானடா என சாதாரணமாக கேட்க, சாதுவோ, வெறும் போட்டோ மட்டும் இல்ல, அவங்க என் தமிழையே திருப்பி கொடுத்த மாதிரிதான் எனக்கு. ஏன்னா இந்த போட்டோ மூலமா தான் என் தமிழ் என் கூட இருக்கிற மாதிரி தோணும் என நிஜமாகவே முகிதான் அவளின் தமிழை அவளிடம் கொடுக்கப் போகிறாள் என்ற உண்மை அறியாத பேதையாய் மனதினுள் நினைத்தபடி அந்த புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருக்க, வள்ளியோ, என்னாச்சுமா, ஏதாவது தப்பா எதுவும் கேட்டுட்டனா என கேட்க, சாதுவோ, சேச்ச இல்லம்மா, அப்படியெல்லாம் இல்ல, இது இனிமே எடுக்க முடியாத போட்டோ, என் உசுறு மாதிரி என கூற, அவரும் சிரித்தபடி சரி என்க தனது இடத்தில் அமர்ந்தாள் சாது. அவளின் பேச்சை கேட்ட வள்ளியோ முகியிடம், ச்ச அந்த பொண்ணு ரொம்ப பாசக்காரி போல முகி, அவ கண்ல அப்படி ஒரு லவ் தெரிஞ்சதுல, போட்டோக்கே இவ்ளோ பதறுனா நிஜ வாழ்க்கையில அவங்கள எந்த மாதிரி பாத்துக்குவா என வள்ளி பிரமிப்பாய் கூற, முகியோ, ஆமா பெரியம்மா, நானும் கவனிச்சேன், அது அவங்க லவ்வர் போட்டோவா இருக்கும் போல என கூற, வள்ளியோ பெருமூச்சு விட்டபடி, என் பையன் லவ் பண்ற பொண்ணும் இதே மாதிரி அவனை புரிஞ்சு பாசமா இருக்கணும்டி என நிஜமாகவே இசை காதலிக்கும் பெண் இவள்தான் என அறியாமல் எதேச்சையாக கூறிவிட, அதை ஆச்சரியமாய் கேட்ட முகியோ, என்ன பெரியம்மா சொல்றீங்க, அண்ணா லவ் பண்ணுதா, இது எப்போ என கேட்க, வள்ளியோ, அச்சுச்சோ உளறிட்டனா, மறந்துடுடி, இது மட்டும் தெரிஞ்சது உன் நொன்ன என்ன கொன்னே போட்டுருவான் என கூற, அவளோ முறைத்தபடி,
அம்மா கிட்ட லவ் பத்தி சொல்லுவான், தங்கச்சி கிட்ட சொல்ல மாட்டானா? அங்க போய் நான் கவனிச்சுக்கிறேன். என மூக்கு புடைக்க கூற, வள்ளியோ, எனக்கு தெரியாதுப்பா, நீயாச்சு உன் அண்ணனாச்சு என கூறி சிரித்துக் கொண்டார். அந்த நேரம் முகியின் மொபைலுக்கு கால் வரவும் யாரென்று பார்த்ததும் அவளின் கண்களில் அவ்வளவு வெறுப்பு. வேறு வழியின்றி அட்டன் செய்தவள், ஹலோ என்றாள் எரிச்சலாக. ஆமா, அதுக்கென்ன? அதே எரிச்சல் மாறா குரலில். ஆமா, தயவு செஞ்சு அக்கறை இருக்கிற மாரி எல்லாம் பேச வேணாம், நான் வைக்கிறேன் என கூறியவள் காலை கட் செய்தாள். வள்ளியோ, யாரடி கால்ல என கேட்க, அவளோ, வேற யாரு, என் அம்மாவோட புருஷன் என்றாள் கடுப்பின் உச்சத்தில். ஏ, அவர் உன் அப்பாடி, இன்னுமா உனக்கு அவர் மேல கோபம் போகல? பாவம்டி என வள்ளி அவருக்கு பரிந்து பேச, அவளோ, பெரியம்மா, மறந்து மன்னிக்க கூடிய விஷயமா அது? அவர் செஞ்ச அந்த காரியத்தோட விளைவு ரொம்ப பெருசு. அவர் செஞ்ச விஷயத்தினால பாதிக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 5 பேரு. தெரியாம எத்தனையோ, வெளிய தெரியாம அந்த விஷயத்த மறைச்சாச்சு. அதுக்காக தப்பு இல்லன்னு ஆகிராது. ஏதோ என் தம்பிக்காக தான் இன்னும் அவர் கூட அந்த வீட்ல இருக்கேன். நான் தனிமையில அனுபவிச்ச கஷ்டம் என் தம்பி அனுபவிக்க கூடாது என கூற, வள்ளியோ, முகி, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சா உனக்கே தெரியும். அது உங்க அப்பா செஞ்ச தப்பு இல்லடி என மேலும் கூற வர, முதல் காரணம் அவர்தான். அவர் அன்னைக்கு அப்படி பண்ணாம இருந்திருந்தா இவ்ளோ விஷயம் நடந்திருக்காது. விடுங்க பெரியம்மா, இதுக்கு மேல அத பத்தி பேசாதீங்க. நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கவா என கேட்க, வள்ளியோ, இது என்னடி கேள்வி, படுத்துக்கோ தாராளமா என கண் கலங்க கூறியவர் அவளின் தலையை வருடி விட்டார். அவ்வாறே பேருந்து பயணம் கழிய இன்னும் 4 மணி நேரத்தில் சென்னை வந்திறங்கும் தருவாயில் பயணித்துக் கொண்டிருந்தனர். அங்கே எப்பொழுதும் 4 அலாரத்திற்கு பிறகு கண் விழிக்கும் இசைக்கு என்றுமில்லாத அதிசயமாக இன்று அதிகாலையிலேயே முழிப்பு தட்டிவிட்டது. ஏதோ ஒரு உற்சாகம் மனதினுள். அவனுக்கே புதிதாக இருந்தது. என்ன இது, இவ்ளோ சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன்? ஏதோ ஒரு மாரி எனர்ஜெட்டிக்கா வேற ஃபீல் ஆகுது. ஒருவேளை அம்மா வராங்கன்னு சந்தோஷமா என யோசித்துக் கொண்டிருக்க, அவனது வழக்கமான முதல் அலாரமாக அவன் வைத்த பாடல் ஒலித்தது. ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது, மிக அருகினில் இருந்தும் தூரம் இது எனும் பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. வழக்கம் போல் இந்த பாடல் ஒலிக்கும் நேரம் அவனது கனவில் அவனுடைய சனாவுடன் டூயட் பாடும் நேரம். இப்பொழுது தூக்கம் விழித்து நினைவில் இருக்கும்போதே அவளது நினைவுகளுடன் டூயட் பாடுவது போல் நினைக்க ஆரம்பித்து விட்டான். நினைத்தவனின் உதட்டில் தானாக புன்னகை அரும்பியது. அந்த நேரம் திடீரென கவினுக்கு முழிப்பு தட்ட, கண்களை கசக்கி பார்க்க, இருட்டு அறையில் ஜன்னல் வழியே தெரிந்த லேசான வெளிச்சத்தில் இசை சிரித்துக் கொண்டிருப்பது மட்டும் தெரிந்தது. அதனைக் கண்ட கவினோ பயந்து சட்டென எழுந்தமர, அவன் எழுந்ததில் சட்டென பயந்து இசை அலற, அவனது அலறலில் பயந்து கவின் கட்டிலிலிருந்து கீழேயே விழுந்து விட்டான். இசை பதற்றமாக எழுந்து மின்விளக்கை ஒளிர செய்ய, அங்கே கட்டிலின் அருகில் கீழே போர்வையை முழுதும் போர்த்தியபடி பயந்த விழிகளுடன் கவின்தான் தென்பட்டான். அவனைக் கண்ட பின்புதான் இசைக்கு மூச்சே வந்தது. பிசாசுக்கு பொறந்த பிசுனாரியே, ஏன்டா பயமுறுத்துற? நிம்மதியா டூயட் பாட முடியுதா என இசை கவினை திட்ட, இசை சாதாரணமாக இருப்பதைக் கண்ட கவினோ பெருமூச்சு விட்டபடி அதே சமயம் மூக்கு புடைக்க, போடா போடா, பேய்க்கு பிறந்த பேக்குலாந்தே, நடு ராத்திரில எந்திரிச்சு உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருந்தா யாருடா பயப்படாம இருப்பாங்க என கேட்க, அதை கேட்டு மீண்டும் இசைக்கு டூயட் பாடியது நினைவிற்கு வர அப்பொழுதும் சிரித்தான். அதனைக் கண்ட கவினோ, பாத்தியா இப்பவும் சிரிக்கிற? உண்மைய சொல்லு, நீ என் மச்சான் இல்ல, மச்சான் உடம்புல இருக்கிற மோகினி தானே என லேசான பயத்தில் கேட்க, இசையோ, அதெல்லாம் இல்ல மச்சான், நான் என் சனாவ நினைச்சு டூயட் பாடிட்டு இருந்தேன்டா, அதான் சிரிச்சிட்டேன் என வெட்கப்பட்டு கூற, கவினோ, அட கருமமே, ஏண்டா நீ காதல் பண்றதுக்கு உனக்கு நேரங்காலமே கிடைக்கலையாடா? ஐயோ கடவுளே, உன் கனால சனா வந்ததுக்கு வீணா என்ன ஏண்டா பாடா படுத்துற என புலம்பியபடி கூற, இசையோ, கனா சனா வினா, பா, என்ன ஒரு ரைமிங் மச்சான், வேற லெவல் போ என இசை கூற, அதில் மேலும் கடுப்பான கவின், வேணாண்டா என மூக்கு புடைக்க கூறினான். இசையோ, ஐ, இதுவும் ரைமிங் என கூற, கடுப்பின் உச்சத்திற்கு சென்ற கவினோ கையில் இருந்த தலையணையால் அவனை வெளுக்க ஆரம்பித்தான். மச்சான் மச்சான், வலிக்குது மச்சான் என கதற, ஒரு கட்டத்தில் அடித்து சோர்வான கவினோ, ஊர்ல 10 15 ஃப்ரெண்டு வச்சிருக்கிறவன்லாம்
சந்தோஷமா இருக்கான். உன் ஒருத்தனை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, ஐயோயோயோ என புலம்ப இசையோ, நண்பன்டா என தோளில் கை போட, அடச்சி கைய எடு என கூறியவன் மீண்டும் படுத்து கொண்டான். ஆனாலும் மனதினுள், என்ன மச்சான் இன்னைக்கு செம ஜாலியா இருக்கான், அதுவும் காலங்காத்தாலேயே, எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரி என நினைத்தவன் நிம்மதியாக மீண்டும் உறங்க ஆரம்பித்தான். அவ்வாறே உற்சாகத்தில் உழன்றபடி விடியலும் விடிந்தது. தன் அன்னையையும் தங்கையையும் அழைக்க கிளம்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் கண் விழித்த கவினோ தன் மொபைலை பார்க்க, அவனின் முனிமாவிடமிருந்து குறுஞ்செய்தி வந்திருந்தது. ஆவலுடன் எடுத்து பார்க்க, அதில், டேய் கவி, நான் சென்னை வந்திருக்கேனே, வரத்துக்கு முன்னாடி சொன்னா நீ ஏதாவது சொல்லி வேணாம்னு சொல்லுவ. உன் பேச்ச மீறி வரவும் மனசு வராது. அதான் வந்த அப்புறம் சொல்றேன். சாருக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வா, முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ என்று அனுப்பியிருந்தாள். அவன் பார்க்காவிடினும் அவனறியாமல் அவனை அவள் பார்க்கலாம் என்ற ஆவலில் அவனின் முகமோ ஒரு நிமிடம் மலர அடுத்த நிமிடமே சுருங்கியது. ஏண்டி இப்படி பண்ற? இல்ல மாட்டேன். நான் என் கொள்கைப்படி எப்போ என் ராணிக்கு ஏத்த ராஜாவா ஆகுறேனோ அப்பதான் பாப்பேன். நான் போக மாட்டேன். ஐயோ கடவுளே, நீ சென்னை வந்திருக்கன்னு என்கிட்ட சொல்லாமையாச்சும் இருந்திருக்கலாம்ல. பக்கத்துல வச்சுட்டு உன்னை பார்க்காம இருக்கிறது மனசு கேட்காதடி என மனதினுள் புலம்ப இசையோ, டேய் மச்சான் நீயும் வா, ஆளுக்கு ஒரு பைக்ல கூட்டிட்டு வந்துடலாம் என கூற, கவினோ, என் நேரத்துக்குன்னே என்ன கூப்பிடுறான் பாரு என நினைத்தபடி, இல்ல மச்சான் நான் வரல என கூற வந்தவன் கூறாமல், வரலன்னு சொல்லவும் முடியாதே, என் ரூமுக்கு வராங்க, நான் போய் கூப்பிடுறது தானே மரியாதை, எனக்கு இஷ்டமில்லாம நான் வரலன்னு சொன்ன மாதிரி ஆகிரும். சரி போவோம், நமக்கு முனிமாவ தெரியாது, அவளுக்கும் என்ன தெரியாது, அப்புறம் என்ன கவலை என நினைத்தபடி, சரி மச்சான் வரேன் என்றவன் அவனுடன் கிளம்பி சென்றான். பைக்கினை பார்க் செய்துவிட்டு இசையும் கவினும் பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்க, சரியாக அதே சமயம் சாதுவும் பாருவும் வெளியே வந்து கொண்டிருந்தனர். 4 அடிகள் நால்வரும் நடந்தால் நிகழ்ந்துவிடும் அவர்களின் சந்திப்பு என்ற சூழ்நிலையில் இருந்தனர். சந்திப்பார்களா? அகம் 25. நடந்து வந்து கொண்டிருக்க அங்கு நின்றிருந்த காவலர் ஒருவர் இசையை, ஹலோ மிஸ்டர், மாஸ்க் போடுங்க, இல்லனா உள்ள அலோ பண்ண மாட்டோம் என கூற, அவனோ, டேய் மச்சான், மாஸ்க் பைக்ல வச்சுட்டு வந்துட்டேன்டா, இரு எடுத்துட்டு வரேன் என கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான். கவினோ தனது சட்டை பையிலேயே வைத்திருந்ததினால் எடுத்து அணிந்துவிட்டு ஓரமாக அவனுக்காக காத்திருந்தான். சரியாக அவனுக்கு பின்தான் சாதுவும் பாருவும் வந்து கொண்டிருந்தனர். திடீரென சில்லென்ற காற்று மேனியை தழுவுவது போன்ற ஓர் உணர்வு கவினுக்கு. அவனின் கண்கள் கூட்டத்தில் அங்குமிங்கும் பார்த்தது. பொது சாதுவின் காலில் அணிந்திருந்த செருப்பின் பிடி தளரவும் அதனை அவள் சரி செய்து கொண்டிருக்க, அது தெரியாத பாருவோ சாதுவிடம் பேசுகிறோம் என்று நினைத்து தனியே பேசியபடி முன்னே சென்று விட்டாள். அதனை கண்ட சாதுவோ, அடியே நீ பாட்டுக்கு போற, நான் வரனான் கூட கவனிக்காம என மனதில் நினைத்துவிட்டு பாரு என்று அழைக்க, அப்பொழுது சாதுவை கடந்து சென்ற இளைஞன் ஒருவன் வேண்டுமென்றே அவளிடம் வம்பிழுக்கும் பொருட்டு அவள் பாரு என்று அழைத்ததை கிண்டல் செய்யும் விதமாக, பாத்துட்ட மேடம், ரொம்ப அழகா இருக்கீங்க என கூற, அவளோ ஸ்டூபிட் என திட்டிவிட்டு முன்னேறினாள். பாருவோ இன்னும் கவனித்த பாடில்லை. சரியாக அந்த நேரம் எதிரில் நின்றிருந்த கவின் மேல் தெரியாமல் மோதிவிட்டு நிற்க, அந்த நேரம் பாருவின் அலைபேசி சினுங்க, அதில் ஆர்வமானவள் அவன் கண்களை மட்டும் பார்த்து, சாரி என்று வார்த்தையால் கூறாமல் தன் கண்களை சுருக்கி கூறினாள். கூறிவிட்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள். அவள் மோதலில் சற்று தடுமாறிய கவினோ அவள் தனியாக பேசிவிட்டு வருவதை பார்த்தவன், என்ன இந்த பொண்ணு தனியா பேசிட்டு போகுது, ஐயோ பாவம் என யோசனையாய் பார்த்தபடி நிற்க, அவளின் கண்கள் இவனின் கண்ணுக்குள்ளேயே இருந்தது. பா, என்ன கண்ணியா அது என நினைத்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவனின் முனிமாவின் ஞாபகம் வர, ஆத்தி, இது மட்டும் முனிமாக்கு தெரிஞ்சது நம்மள வச்சு செஞ்சிருவா என நினைத்து பார்வையை விலக்கினான். ஏனோ மனமே இன்றி. அந்த நேரம் சாதுவோ, அடியை நின்னு தொலையேன் என மனதினுள் அர்ச்சித்தவள் பாரு என்று அழைத்தாள். மீண்டும் எவனாவது கிண்டல் செய்வான் என்று நினைத்து, ஏ கவி நில்லுடி என்று அழைக்க, இப்பொழுது அது கவினின் காதில் விழுந்தது. அவனோ ஒரு நிமிடம் புன்னகை படர பார்த்தவன்
சாதுவிடம், எக்ஸ்கியூஸ் மீ, முன்ன போறாங்களே அந்த பொண்ணு பேரு தான் கவியா என ஒரு ஆவலில் கேட்க, சாதுவோ இவனை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு, ஆமா ஏன் என புருவம் சுருக்கி கேட்டாள். அவனோ, நீங்க தப்பா நினைக்கலனா அவங்க முழு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என கேட்க, அதில் மேலும் மூக்கு புடைக்க கோபம் வந்த சாதுவோ, ஆ, விகட கவி என கடுப்பாக முறைத்தபடி வேண்டுமென்றே தவறாக கூறிவிட்டு, எங்கடா கேப் கிடைக்கும்னு பாத்துக்கிட்டே இருப்பானுங்க போல, அவன் முகத்தை கூட முழுசா பாக்கல, அதுக்குள்ள பேரு கேக்குறான் பாரு, சை என தவறாக நினைத்து மனதிற்குள் திட்டிவிட்டு அவனை கடந்து சென்று விட்டாள். இப்ப நான் என்ன கேட்டேன்னு இந்த பொண்ணு முறைச்சிட்டு போறா? அது சரி, விகட கவின்னுலாமா பேரு வைப்பாங்க என யோசித்தவன் பிறகு அவள் திட்டியதற்கான அர்த்தம் புரிய, ஏ முனிமா, உன்னை யாருடி இங்க வரத்தா என்கிட்ட சொல்ல சொன்னா? இப்ப பாரு, நீதானோன்னு நினைச்சு யாரோ பேரு கேட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கேன் என மனதினுள் நினைத்தபடி சிரித்துக் கொண்டிருந்தான். பிறகு சற்று வேகமாக நடந்து சென்று பாருவை கைப்பிடித்து நிறுத்திய சாது, அடியே நீ பாட்டுக்கு போற, கூட ஒருத்தி வந்தாளா, அவளை காணமேனுலாம் பாக்க மாட்டியா? உன்னை நம்பி எங்க அம்மா என்ன விட்டாங்க பாத்தியா, என்ன சொல்லணும்? உன்னால கண்டவன் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு போறான், ஒழுங்கா கைய பிடிச்சிட்டு வா என கூறியவள் ஒரு ஆட்டோவில் ஏறிவிட்டாள் பாருவுடன். சரியாக அவள் ஆட்டோவில் ஏறவும் வெளியில் சென்ற இசை மீண்டும் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. யாரையும் பார்க்க விடவில்லை இந்த விதி. நான் செஞ்ச சதி. பிறகு உள்ளே சென்ற இசை மற்றும் கவினும் வள்ளி மற்றும் முகியை தேட அவர்களும் இவர்களுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தனர். ஹாய்மா, ஹாய் முகி என அணைத்து கொண்டான் இசை. கவினும் வள்ளியை, வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா என விசாரித்துவிட்டு முகியை கண்டு, வாங்க என்று மட்டும் கூறியபடி மீண்டும் வள்ளியை நோக்கி திரும்பிக் கொண்டான். வள்ளியும், நல்லா இருக்கம்பா, நீ எப்படி இருக்க என விசாரிக்க அவனும் அதற்கு பதில் கூறலானான். அவ்வாறே பேசிக்கொண்டு நால்வரும் வெளியே வர அங்கே முகியோ இசையை முறைத்து கொண்டு கோபமாக நின்றாள். என்னாச்சு முகி, ஏன் முறைக்கிற என இசை கேட்க அவளோ மேலும் முறைக்க மட்டுமே செய்தாள். அதனை கண்டு சிரித்த வள்ளியோ, அம்மாடி, உன் கோபத்தை வீட்ல போய் கண்டினியூ பண்ணு, எனக்கு பசிக்குது என கூற, கவினோ, வாங்கம்மா, நீங்க என் வண்டியில ஏறுங்க என கூறி வண்டியை கிளப்ப வள்ளியும் ஏறப்போக முகியோ, ஒரு நிமிஷம் என்றாள். கவினும் வள்ளியும் திரும்பி என்னவென்று பார்க்க முகியோ வள்ளியிடம், உங்க பையன் கூட நீங்களே வாங்க, நான் அது மேல கோவமா இருக்கேன் என முகத்தை திருப்பிக் கொண்டு சற்றும் யோசிக்காமல் கவினின் பைக்கில் ஏறிக்கொண்டாள். கவினோ சற்று அதிர்ந்து முன்னே நகர்ந்து அமர்ந்தான். அவளோ, சாரி, இசை அண்ணா மேல நான் கோபமா இருக்கேன், அதான் டக்குன்னு ஏறிட்டேன் என கூற அவனும் சிரித்தபடி தலையசைத்தான். அவன் சிரிப்பதை பார்த்த இசையோ, பாரா, உன் ஆள் உன் வண்டியில ஏறின உடனே சந்தோஷத்தை பாரு என நினைத்த இசையின் மனதிலோ 2 கேள்விகள். ஒன்று, முகி ஏன் அவன் மேல் கோபமாக இருக்கிறாள் என்று. மற்றொன்று, முகிக்கு ஏன் கவினோட குரலை கண்டுபிடிக்க முடியல, ஒருவேளை போன்ல பேசும்போது வேற மாதிரி கேக்குமோ என யோசித்துக் கொண்டிருந்தான். பிறகு வள்ளி இசையின் வண்டியில் ஏற நால்வரும் புறப்பட்டனர். இசையோ, மா, என்னாச்சுமா முகிக்கு, ஏன் கோபமா இருக்கா என கேட்க வள்ளியோ, அது அது எனக்கு தெரியாதுப்பா, உன் தங்கச்சிக்கிட்டே கேட்டுக்கோ என கூறிவிட அவனும் வீட்டிற்கு சென்றதும் கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்தான். வீட்டிற்கு வந்து இறங்கியதும் முகியோ இசையை பார்த்து முறைத்தபடியே நிற்க, இசையோ, ஏ வாளு, எதுக்கு கோபம், அண்ணா அப்படி என்ன செஞ்ச என பாவமாக கேட்க அதனை பார்த்து முகிக்கு சிரிப்பு வந்தாலும் அதனை மறைத்தபடி, நீ எல்லாம் ஒரு அண்ணனா, என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டல்ல என கேட்க இசையோ, நான் என்ன முகி மறைச்சேன், நானே பாவம் என கூற அவளோ, நீ பாவமா, உன் லவ் மேட்ரை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல்ல என கேட்க இசையோ திரு திருவென முழித்தான். அது எப்படி உனக்கு தெரியும் என இழுக்க அவளோ, பெரியம்மா என்கிட்ட உளறிட்டாங்க என கூற அவனோ வள்ளியை முறைக்க இப்பொழுது திரு திருவென முழிப்பது வள்ளியின் முறையாயிற்று. அடி பாவி, மாட்டி விட்டுட்டியடி என அவர் முகியை பார்க்க அவளோ, எதுக்கு என்கிட்ட சொல்லல நீ, ஓ பேசாத என்கிட்ட என முகத்தை திருப்ப கெஞ்சு கூத்தாடி அவளை சமாதானம் செய்து தனது காதல் கதையை கூறினான். முழுவதையும் கேட்டவளோ, பாரா, உனக்குள்ள இப்படி ஒரு காதல் மன்னனா, எனக்கென்னமோ நீ அந்த பொண்ணு கிட்ட மறுபடியும் இத பத்தி பேசுறது பெட்டர்னு தோணுது
என இவள் கூற, கவினோ, நானும் அதையே தான் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறான் என கூற, இசையோ, என்ன 2 பேரும் ஒரே மாரி பேசுறீங்க என குறும்பாய் கேட்க, அவளோ, இப்ப இது ரொம்ப முக்கியம், எத்தனை வருஷமா நீ இப்படியே வெயிட் பண்ண போற என கேட்க, அவனோ, நீங்க 2 பேருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, அவ எனக்கு கிடைக்கணும்னு விதி இருந்தா கண்டிப்பா அவளே என்ன தேடி வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு என கூற, வள்ளியோ, அட போடா, இந்த டயலாக கேட்டு கேட்டு சலிச்சு போயிருச்சு, நான் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வரேன், புக் ஃபேருக்கு போகணும் என கூற, முகியும், ஆமா பெரியம்மா, எனக்கும் இன்னைக்கு வேலை இல்ல, சோ நானும் வரேன் என கூறி இருவரும் கிளம்ப சென்றனர். கிளம்பி முடித்து சாப்பிட்டு விட்டு இருவரும் வெளியே செல்ல ஆயத்தமாக, அப்பொழுது வள்ளி இசையை தன்னுடன் வரும்படி அழைக்க அவனோ மறுத்து விட்டான். கவின் ஏற்கனவே வேலைக்கு சென்றிருக்க, முகியோ, தனியா தானே இருக்க போற, எங்க கூட வா, எனக்கு இன்னைக்கு சென்னைய சுத்தி காட்டு, என்கிட்ட உன் லவ் மேட்ர மறைச்சல்ல, அதுக்கு இதான் பனிஷ்மெண்ட் என்க இசையும் உடன் வருவதாக ஒப்புக்கொண்டான். அங்கே சாதுவும் பாருவும் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கி குளித்து கிளம்பி அவர்களும் புத்தக கண்காட்சிக்கு செல்ல ஆயத்தமாயினர். பாருவோ, அடியே சாது, நீ என்ன விஷயத்துக்காக இப்ப சென்னை வந்த, அந்த விஷயத்த முதல்ல முடிக்க வேண்டியதான, அதை விட்டுட்டு இந்த புக் ஃபேர் ரொம்ப அவசியமா என கேட்க, சாதுவோ, பேசணும்டி, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவன்கிட்ட பேசணும்னு நினைச்சு தைரியமா கிளம்பி வந்துட்டேன், ஆனா இப்ப என் மனசு தடுக்குது, லவ் பண்றவன நானே வேணாம்னு சொல்ற நிலைமை எனக்கு, என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகிட்டு சாயங்காலம் போல அவன்கிட்ட பேசிட்டு அப்படியே பஸ் ஏறிடுவோம், ப்ளீஸ் டி என கேட்க, அவளின் வேதனையும் பாருவுக்கு புரிந்தது. கடவுளே, இவ ஏதோ தப்பான முடிவு எடுக்கறான்னு எனக்கு தோணுது, நீங்க தான் ஏதாவது மேஜிக் பண்ணி அவளோட காதல இசைக்கு தெரியப்படுத்தணும் என வேண்டிக் கொண்டு பிறகு இருவரும் புத்தக கண்காட்சியை வந்து அடைந்தனர். ஒருபுறம் இசை, வள்ளி, முகியும், மறுபுறம் சாது மற்றும் பாருவும் புத்தகத்தை வேடிக்கை பார்த்தபடியே வந்து கொண்டிருக்க, ஒரு கடையின் வாசலில் மேஜையில் வைக்கப்பட்டிருந்த அகமெல்லாம் அவள் முகமே என பெயர் அச்சிடப்பட்டிருந்த ஒரு புத்தகம் ஒரே சமயத்தில் இசை மற்றும் சாது இருவரின் கண்களையும் கவர, ஏனோ அந்த புத்தகத்தை வாங்க வேண்டுமென்ற ஆர்வம் மேலோங்க இருவருமே சென்று ஒரே புத்தகத்தை எடுத்தனர். காதலுக்கு மரியாதை விஜய் ஷாலினியை போன்று இருவரின் கைகளும் ஒரே புத்தகத்தில் இருக்க, அவர்களின் கண்களோ ஒருவரை ஒருவர் ஆச்சரியமாகவும் காதலாகவும் அதிர்ச்சியாகவும் நோக்க ஒரு கணம் ஸ்தம்பித்து விட்டனர். எதேச்சியாக திரும்பிய பாருவின் கண்களில் இக்காட்சி பட அவளுக்கும் அதிர்ச்சியே, அதே சமயம் எல்லையில்லா மகிழ்ச்சியும் கூட. அவள் நினைத்தபடியே இருவரையும் கடவுள் தானாகவே சந்திக்க வைத்து விட்டார் என அகமகிழ்ந்தாள். இசையின் கண்களோ தான் கண்டது கனவா நினைவா என்று அதிர்ச்சி மாறாமல் பிரமித்து அதே சமயம் காதலில் கண்கள் கலங்கி பார்த்தான். சாதுவின் கண்களிலோ அவளறியாமல் காதல், பிரிவின் ஏக்கம், நீண்ட நாள் கழித்து அவன் முகம் கண்ட மகிழ்ச்சி என கலவையான உணர்வுகள் பிரதிபலிக்க, அதனை பாருவோ தனது அலைபேசியில் படமாக எடுத்துக்கொண்டாள். இருவருமே இமைக்க கூட தோன்றாமல் வாரே பார்த்து கொண்டிருக்க, அந்த நேரம் இசையின் அலைபேசி கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல, அடடா, என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே என பாடலை ஒலிக்கவிட்டபடி அலறியது. அக்கணத்திற்கு மிகவும் பொருத்தமாக வேறு அப்பாடல் இருப்பதால் அவனுக்கு அழைப்பினை ஏற்க கூட தோன்றவில்லை. சாதுவும் அதே நிலையில்தான். சில நிமிடங்கள் அவ்வாறே கழிய சுற்றம் கருதி பாரு சாதுவை அசைக்க, அப்பொழுதுதான் இருவரும் தன்னிலை அடைந்தனர். சாதுவோ அரும்பாடுபட்டு தன் பார்வையை சாதாரணமாக மாற்றினாள். ஏ சனா, நீ எப்படி இங்க? என்னால நம்பவே முடியல, எப்ப வந்த என மிகவும் மகிழ்ந்தபடி கேட்க, சாதுவோ, தமிழ், நீ எப்படி இங்க? நான் இந்த புக் ஃபேர்க்காக வந்தேன், நீ எப்படி இருக்க என அவனை காண முடியாமல் கீழே பார்த்து கொண்டு கூற, அவனுக்கு நன்றாகவே இப்பொழுது அவள் பார்த்த பார்வைக்கும் சற்று நேரம் முன் பார்த்த பார்வைக்கும் வித்தியாசம் தெரிந்தது. இப்பொழுது வரை அவர்கள் கையில் அதே புத்தகம் இருந்தது. ஒருவரிடமிருந்து ஒருவர் வாங்க கூட தோன்றாமல் நிற்க, பாருவோ, அந்த புக்கை யாருக்கு விட்டு கொடுக்கறதா உத்தேசம் என நக்கலாக கேட்க, அப்பொழுதுதான் இருவருமே கவனித்து சட்டென கையை எடுக்க, புத்தகம் கீழே விழாதபடிக்கு லாவகமாக பிடித்தான் இசை. அவனோ, அம்மா தங்கச்சி கூட வந்தேன் என கூறியவன் பாருவிடமும் நலம் விசாரித்தான்.
அவ்வப்போது தன்னவளையும் ரசித்துக் கொண்டு புத்தக கடையில் நின்று கொண்டிருந்த வள்ளியும் முகியும், எங்க போனா இவன், போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறான் என நினைத்தபடி வெளியே வந்து பார்க்க, ஏதோ ஒரு பெண்ணிடம் இசை பேசுவது மட்டும் தெரிய, அவளின் முகம் தெரியாமல் இருக்க, வள்ளியும் முகியும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அருகில் சென்றனர். அகம் 26. இசையோ, அப்புறம் சனா, லைஃப் எப்படி போகுது? அவள் யதார்த்தமாகத்தான் இங்கு வந்திருக்கிறாள் என்று நினைத்து முயன்று சாதாரணமாக பேசினான். அப்பொழுது அங்கு வந்த வள்ளி முகி இருவரும் சாதுவையும் பார்வையும் பார்த்து விழி விரித்தனர். ஏன் நீங்களாமா? நீங்களும் இதுக்காக தான் சென்னை வந்தீங்களா என கேட்க, சாதுவும் பார்வும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு, ஆமாமா, நீங்களுமா என கேட்க, இப்பொழுது இசை குழம்பினான். பிறகு ஒரே சமயத்தில் இசை வள்ளியிடம், மா, உனக்கு இவங்கள தெரியுமா என கேட்க, வள்ளியும் இசையிடம், உனக்கு இந்த பொண்ணுங்கள தெரியுமாடா என கேட்க, எல்லோருமே சிரித்தனர். முகியோ, அண்ணா, இவங்க 2 பேரும் எங்க கூட தான் பஸ்ல வந்தாங்க என கூற, அவனோ, ஓ அப்படியா, ஆனா காலையில நான் உங்க 2 பேரையும் பஸ் ஸ்டாண்ட்ல பாக்கலையே என கேட்க, சாதுவோ, தெரியல தமிழ், நானும் உன்னை பாக்கல என்றாள். பிறகு வள்ளியோ சாதுவிடம், நீ என் பையனோட ஃப்ரெண்டா, உன் பேர் என்னம்மா என கேட்க, இசையோ, அட கடவுளே, பேரை கேட்டா இவதான் அவன்னு அம்மாக்கு தெரிஞ்சிருமே என நினைத்து பயப்பட, அவளோ, என் பேரு சாதனாமா என கூறி முடித்திருந்தாள். அதனை கேட்ட வள்ளியின் புருவங்கள் ஒரு கணம் சுருங்க, பிறகு மகிழ்ச்சியாக விரிந்து இசையை பார்க்க, அவனோ சாது பாருவிற்கு தெரியாமல் வள்ளிக்கு கண்ணை காட்டினான். எதுவும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காத என்றபடி அவரும் சட்டென தனது பார்வையை மாற்றி, ஓ அப்படியாமா என கேட்டுவிட்டு பாருவிடமும் பேசினார். ஆனால், இந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டேன், ஆனா இந்த பொண்ணையே கொடுத்துட்டியே கடவுளே, உனக்குதான் நன்றி சொல்லணும் என நினைத்து அகம் மகிழ்ந்து கொண்டார். முகியோ இசையின் காதில், டேய் அண்ணா, காலையில தானே சொன்ன, அவ எனக்கு கிடைக்கணும்னு இருந்தா அவளே தேடி வருவான்னு, இப்ப பாரு வந்துட்டா என ரகசியமாக கூற, அவனோ, என்ன தேடி வருவான்னு சொன்னது என் காதல உணர்ந்து, இப்படி சென்னை வரத்தா சொல்லல என கூறினான். தெரியாமல் கூட மீண்டும் காதலை அவளிடம் கூறக்கூடாது என்று நினைத்திருந்தான். பிறகு தனது கையில் இருந்த புத்தகத்தை சாதுவிடம் கொடுத்தான் இசை. இந்தா சனா, நீதானே இந்த புக்க எடுத்த, வச்சுக்கோ என கொடுக்க, அவளோ, இல்ல பரவாயில்ல தமிழ், நீயும் எடுத்ததன, நான் வேற வாங்கிக்கிறேன், அதான் நிறைய இருக்கே என கூறியவள் அதே புத்தகம் வேறொன்றை வாங்கினாள். கடைக்காரரோ, ரொம்ப நன்றிமா, எல்லாருமே பெரிய எழுத்தாளர் புத்தகத்தை தான் கேட்டு வாங்குறாங்க, இவங்க புதுமுக எழுத்தாளர், ஒருத்தர் கூட வாங்கலையேன்னு வருத்தப்பட்டேன், நல்ல வேளை 2 பேரும் வாங்கிட்டீங்க என கூற, அப்பொழுதுதான் வள்ளி புத்தகத்தின் ஆசிரியரின் பெயரை பார்த்துவிட்டு, மொழின்னு ஆசிரியரா? ஆமா, நான் கேள்விப்படாத எழுத்தாளரா இருக்காரே என கூற, அப்பொழுதுதான் சாதுவும் கவனித்தாள். அதனை கண்டவுடன் சாதுவுக்கு திடீரென தனக்கு குறுஞ்செய்தி அனுப்பிய மொழியின் ஞாபகம் வர, இப்ப அவர் உயிரோட இருக்காரா என்னன்னு தெரியலையே, கடவுளே உயிரோட இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் என அவருக்காக பிரார்த்தனை மட்டும் செய்தாள். பாருவோ சாதுவை சட்டென தனியே அழைத்து, அடியே, அவனே உன்னை தேடி வந்திருக்கான், இப்பவே சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிரு என கூற, சாதுவோ அதிர்ந்தாள். இப்பொழுது அவள் இருக்கும் நிலையில் கண்டிப்பாக இசையை நேர்கொண்டு கூற வந்த விஷயத்தை கூற முடியாது என்று தெரியும். இல்லடி, இப்ப என்னால அவன்கிட்ட அத பத்தி பேச முடியல, அவன் கண்ண கூட பார்க்க முடியல, இப்படி பேச நினைச்சா எனக்கே தெரியாம என் லவ்வ அவன்கிட்ட சொல்லிருவேணும்னு பயமா இருக்கு என கூற, பாருவோ, அது தெரிஞ்சுதானே இப்பவே பேச சொல்றேன் என மனதினுள் நினைத்து கொண்டு, இப்ப எப்பதாண்டி சொல்லுவ என கேட்க, அவளோ, ஈவ்னிங்குள்ளடி என கூறிவிட்டு மீண்டும் அவனிடம் சென்றாள். இசைக்கோ சாதுவை பார்க்க பார்க்க காதல் பெருகியது. பல நாள் கழித்து சந்தித்ததனால் அவனையும் மீறி அவனின் காதல் அவன் கண்களில் தெரிய, அதனை கண்ட சாதுவோ அவனை எதிர்கொள்ள முடியாமல் திணறினாள். எங்கே அவனை பார்த்தால் தன்னை மீறி தன் காதல் வெளியே வந்துவிடுமோ என்றஞ்சி அவன் கண்களை பார்ப்பதை தவிர்த்தாள். இசையும் இதற்கு மேல் இங்கிருந்தால் தன்னை மீறி காதலை உரைத்து இவ்வளவு நாள் காத்திருந்தது வீணாகி போய்விடுமோ என்றஞ்சி கடைசியாக அவளை கண்களில் நிரப்பிக் கொண்டு, ஓகே சாது, நாங்க கிளம்புறோம் என கூற, அவளுக்கு ஒரு புறம் நல்ல வேளை அவனே கிளம்புறான் என்ற நிம்மதியும், மறுபுறம் ஐயோ கிளம்புறானே என வருத்தமும் தோன்றியது.
பிறகு வேறு வழியின்றி, ஓகே தமிழ், நாங்களும் கிளம்புறோம் என கூறிவிட்டு செல்ல போக, வள்ளியோ, டேய் என்னடா நீ, அந்த பொண்ணுதான் போறேன்னு சொன்னா நீயும் சரி போன்னு விட்டுருவியா? வீட்டுக்கு கூப்பிடுடா. இங்க பாருமா, நீங்க 2 பேரும் என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ். சோ கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். புக்கு நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம். இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம் என, இதுதான் சந்தர்ப்பம். இதை விட்டால் தன் பையனை அவளுடன் சேர்த்து வைக்க முடியாது என்றெண்ணி விடாப்படியாக கூப்பிட, இசையோ, ஐயோ அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? சரி நடக்கிறது நடக்கட்டும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் மறுபடியும் நான் லவ்வ சொல்ல மாட்டேன். ஆனா புரிய வைக்க வாய்ப்பு கிடைக்குதா பாக்கலாம் என்று நினைத்து அவள் என்ன கூறுகிறாள் என்று அமைதியாக இருந்தான். அவளோ, இல்லம்மா, நாங்க இன்னைக்கு ஈவினிங்கே ஊருக்கு கிளம்பணும். நான் இன்னொரு நாள் வரேன் என்று சமாளிக்க, அவரோ கண்டிப்பாக வரவேண்டும் என்று கூறிவிட, வேறு வழியின்றி சரி என்றாள். பாருவுக்கோ, கடவுளே நீ வேற லெவல் போ, செமையா ஏதோ பிளான் பண்றேன்னு நினைக்கிறேன், நன்றி தெய்வமே என மனதினுள் நன்றி கூற, பிளான் அவளுக்கு மட்டுமல்ல பாருவுக்கும் சேர்த்துதான் என்பது தெரியாமல் போனது. பிறகு அனைவரும் கவின் வீட்டிற்கு சென்றனர். சாதனாவுக்குத்தான் ஏதோ படபடப்பாகவே இருந்தது. மதிய உணவு நேரம் வர அனைவரும் ஒன்றாக உண்டனர். சாதுவுக்கு இசையின் அருகில் இருப்பதே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் தன் வாழ்நாள் பொக்கிஷங்கள் என்று மனதில் நினைத்து கொண்டாள். இசைக்கும் ஆனந்தமே. ஆனாலும் அவளுக்கு தன்மேல் இன்னும் காதல் வரவில்லையே என்ற வருத்தமும் இருந்தது. உண்டு முடித்துவிட்டு ஹாலில் அமர்ந்து அனைவரும் பேசிக் கொண்டிருக்க, அப்பொழுது வள்ளியோ வேண்டுமென்றே சாதுவிடம், அம்மாடி, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, என் பையன் ஒரு பொண்ண லவ் பண்றாமா. உங்க கூட காலேஜ்ல படிச்ச பொண்ணுதான். யாருன்னு தெரிஞ்சா சொல்லுமா, அவகிட்ட நான் பேசுறேன். இவன் பாவம் அவளையே நினைச்சிட்டு இருக்கான் என கூற அனைவரும் அதிர்ந்தனர். சாதுவிற்கோ இதயம் தாறுமாறாக துடித்தது. பாருவோ, ஆஹா, அவகிட்டயே அவளை யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவா என நினைத்தபடி சாதுவை பார்க்க, இசையோ, ஐயோ இந்த அம்மா என்ன பண்றாங்க, நான் தான் அம்மாவை விட்டு பேச சொல்றேன்னு இவ தப்பா நினைச்சிட்டா என்ன பண்ண என பயந்து பார்க்க, அவளுக்கோ கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. முயன்று அதனை அடக்கி சாதாரணமாக, இல்லம்மா எனக்கு தெரியல, தெரிஞ்சா சொல்றேன் என கூறியவள் ரெஸ்ட் ரூம் போக வேண்டும் என கூறிக்கொண்டு உள்ளே சென்று கண்ணீர் வடித்தாள். கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? காதலிச்சவன் முன்னாடி இருக்கான். அவன் அம்மாவுக்கு கூட அவன் காதல் சம்மதம். இப்படி எல்லாம் சரியா இருந்தோம் என்னால என் காதலை வெளிப்படுத்த முடியலையே. இந்த உலகத்திலேயே துரதிர்ஷ்டசாலி நானாதான் இருப்பேன் என நினைத்தவள் அழுது கரைந்தாள். சிறிது நேரம் கழித்து முகம் கழுவி வெளியே வந்தவள் பாருவிடம், கிளம்பு பாரு போலாம். இதுக்கு மேல என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது. எப்படியும் இசை நம்மள பஸ் ஏத்தி விட வருவான். போகிற வழியில எங்கேயாச்சும் அவன்கிட்ட தனியா நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிருவேன் என தீர்க்கமாக கூறினாள். பாருவும் சரி என்க இருவரும் வெளியே வந்து, சரிம்மா நாங்க கிளம்புறோம், நேரம் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் கண்டிப்பா வரேம்மா என கூற, வள்ளியோ, என்னாச்சுமா திடீர்னு, நான் எதுவும் உன்கிட்ட தப்பா கேட்டுட்டேனா என கேட்க, அவளோ, சேச்ச இல்லம்மா, பஸ் 5 மணிக்கு, இப்பதான் டிக்கெட்ல டைமிங் பார்த்தேன், மணி இப்பவே 2 ஆயிடுச்சு, இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும், அதான் நாங்க வர்றோம் என கூறியவள் அனைவரிடமும் கூறிவிட்டு அவர் பதில் கூறும் முன்னே வெளியே சென்றிருக்க, இசையோ, என்னம்மா நீ, அவகிட்ட அத பத்தி உன்னை யாரு கேட்க சொன்னா? சரி நான் போய் அவளை பஸ் ஏத்தி விட்டுட்டு வரேன் என கூறியவன் வெளியே சென்று, சனா ஒரு நிமிஷம், ஆட்டோ பிடிக்கிறேன், வெயிட் என கூறிவிட்டு ஆட்டோ பிடித்து விட்டு வந்தான். ஆட்டோவில் முதலில் பாரு ஏற, பிறகு சாதனா ஏறினாள். இசையும் முன்னே ஏற போக, சாதுவோ, பரவாயில்ல தமிழ், இங்கேயே உட்காரு என சற்று தள்ளி அமர்ந்தாள். அவனும் அமர, பிறகு ஆட்டோ புறப்பட்டது. செல்லும் வழியில் இசை சாதுவிடம், சனா அம்மா சொன்னதை எதுவும் மனசுல வச்சுக்காத, நான் சாரி கேட்டுக்கிறேன் என கேட்க, அவளோ, தமிழ் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஆட்டோவை பீச்சுக்கு விட சொல்லு என கூற, அவனோ தயங்கியபடி, சனா பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்ன என இழுக்க, அவளோ, இல்ல நைட் 8 மணிக்குதான் பஸ் என கூற, அவனோ சரி என்று கூறிவிட்டு ஆட்டோவை கடற்கரையில் நிறுத்த சொன்னான். மூவரும் உள்ளே சென்றனர். பாருவோ, நீங்க 2 பேரும் பேசுங்க, நான் அங்க உட்கார்ந்திருக்கேன் என கூறி செல்ல போக, சாதுவோ, பாரு நில்லு, தனியா பேசுற அளவுக்கு எங்களுக்குள்ள ஒண்ணுமில்ல என கூறியவள் இசையிடம், அப்படிதானே தமிழ் என கேட்க, அவனுக்கு அவளது கேள்வி வலித்தாலும் வேறு வழியின்றி, கரெக்ட் தான் சனா என்றான்.
மூவரும் அங்கு அமர்ந்தனர். வெகுநேரம் சாது கடல் அலைகளை வெறித்தபடி அமர்ந்திருந்தாள். இசைக்கோ யோசனையாக இருந்தது. சனா என்ன சொல்லப் போறா? கண்டிப்பா அம்மா சொன்னதை வச்சுதான் ஏதோ சொல்லுவா என நினைத்தபடி அவளே பேசுவாள் என காத்திருந்தான். வெகுநேர வெறிப்பிற்கு பின் பெருமூச்சொன்றினை வெளியிட்டபடி பேச ஆரம்பித்தாள் சாதனா.